நம்முடைய பெரியவர்கள் கடவுளை பற்றித்தான் சொன்னார்கள் என்று நினைக்காதீர்கள். அது வேறு. அதிலே அவர்கள் சொன்னது அது ஒரு கடல் கண்டிருக்கிறார்கள். கடவுளை பற்றி சொன்னார்கள், அறங்களை பற்றி சொன்னார்கள், வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இப்படி நீ வாழலாம், இப்படி வாழ்ந்தால் இன்ன வாழ்க்கை, இன்ன அமைதி உனக்கு கிடைக்கும். இன்றைக்கு என்ன ஆயிற்று என்றால், எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் பொருள்தான் வாழ்க்கை என்று நினைக்கிறோம். அது ரொம்ப கொடுமை. பொருள்தான் வாழ்க்கை என்று இன்றைக்கு எல்லாருக்கும். நான் சொல்லதுண்டு, ஒரு பெரியவர் சொன்னார், சென்னை சேக்கலார் விழாவிலே ஒரு பெரியவர் சொன்னார், பழைய காலத்திலே 4 வர்ணத்தவர்கள் இருந்தார்கள், பிரிச்சிருந்தார்கள். இப்போ அதெல்லாம் குற்றம் என்று சொல்லிவிட்டார். வர்ணம் என்றால் என்ன என்றால், ஒன்று உற்பத்தியாளன், அவனுக்கு சூத்திரன் என்று பெயர் வைத்திருந்தார்கள், உற்பத்தி செய்கிறவன். பிறகு விநியோகிக்கிறவன் வியாபாரி, அவனுக்கு வைஷிகன் என்று பெயர் வைத்தார்கள். பிறகு நிர்வாகம் பண்ணுகிறவன், அவனுக்கு சத்திரியன் என்று பெயர் வைத்தார்கள். இவர்கள் 3 பேரையும் வளர்த்து தன்னையும் வளர்த்து அறிவாலே வளர்க்கிறவன் பிராமணன். இந்த 4 அறிவாளி 4 பேர். அப்ப இந்த 4 பேரும் அவனவன் தொழிலை பார்த்தான். சூத்திரன் உற்பத்தி செய்தான், மற்றவன் விநியோகம் செய்தான், மற்றவன் நிர்வாகம் செய்தான், கல்வியாளன் கல்வி செய்தான். இன்றைக்கு அதெல்லாம் குற்றம் என்று போட்டு குழப்பி ஒருத்தரும் ஒன்றையும் ஒழுங்கா செய்கிறதில்லை. அதான் இன்றைய நம் வாழ்க்கை. ஒரு பெரியவர் சேக்கலார் விழாவிலே சொன்னார், தம்பி, இப்ப 4 வர்ணமெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வர்ணம் தான் இப்போ உலகம் பூராவும் நம்ம தமிழ்நாட்டிலேயும் சரி, எங்கே தமிழ் வாழுதோ அங்கே எல்லாம் இருக்கிறது. நான் கேட்டேன், என்னையா என்ன வர்ணம் இருக்கு? இப்ப எல்லாரும் வியாபாரியா இருக்கிறார்கள்.